நலமோடு வாழ்வோம் வளமோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டையும் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோவுக்கு முன்னாடி ஓடுற இல்லை நடுவில் ஓடுற விளம்பரங்கள் வந்தால் அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு பாருங்கள். என்னோடய விளம்பரதாரர் அப்போ தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு சின்ன விஷயந்தான். இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா, எல்லாரும் சொல்கிறாங்க பிளாஸ்டிக்கெல்லாம் ஒழிக்கணும், எப்படிலாம் பிளாஸ்டிக்கை ஒழிக்க முடியும் அப்படின்ட்டு. துணி பைகள் பயன்படுத்தலாம், நல்ல விஷயந்தான். இல்லை மக்கிற மாதிரியான ஏதோ ஒரு பொருள் வச்சு பயன்படுத்தலாம், சணல் பைகள் அந்த மாதிரி பண்ணலான்னு, அதுவும் கரெக்டு தான். ஆனாலும் இயற்கையிலே சில விஷயங்கள் ஏதாவது இருந்திருக்கா முன்னாடி அப்படின்னா, ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினது என்னென்னா, அதிகமாக வாழை இலையும் சில இன்னும் நம்ம வயல்வெளிகளில் முளைக்கிற சில இலைகளும் தான். அந்த இலைகளில் தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உணவு பொட்டணங்கள்னாலும் கட்டுவாங்க, பூக்கள் கட்டுவாங்க. கட்டின பூக்கள் அதை வச்சு கட்டி கொடுப்பாங்க. அதாவது இப்போ இட்லி, தோசை, இந்த மாதிரி பூரி, பொங்கல் ஏதாவது வாங்கினோம்னா நம்ம ஒரு பேப்பரில் வச்சு இல்லை பாக்ஸ் வச்சு பேக் பண்ணுறாங்க இல்லைங்களா, கயிறு போட்டு கட்டுறாங்க இல்லையா. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வாழையுடைய அந்த நார் வச்சுக்குவாங்க. வச்சுக்கிட்டு அந்த வாழை இலையில வச்சு கட்டுவாங்க. அப்படி வாழை இலை கிடைக்காத பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு இலை இருக்கும், தாமரை இலை மாதிரி இருக்கும். அந்த இலையை வச்சு கட்டுவாங்க. இந்த கறிக்கடை, மீன் கடை, அந்த மாதிரி அசைவ கடைகளையும் சரி, சில சைவ கடைகளையும் சரி, அந்த மாதிரி கட்டுவாங்க. அது கட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு இலை தான். அது நம்ம தேவையில்லைன்னா தூக்கி போட்டுடலாம், மக்கி இந்த மண்ணுக்கு உரமாயிரும். அப்போது இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. அதனால இப்போ நான் அந்த இலையை காட்டினேன்னா ஓரளவு உங்கள் பகுதிகளில் இருந்தால் நீங்களோ இல்லை மற்றவங்களுக்கோ அதை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு பரிந்துரை செய்யலாம். அப்போ நம்மளால் சின்ன சின்ன இந்த மண்ணின் வளத்தை காக்கிறதுக்கான ஒரு சின்ன சின்ன விஷயந்தான். இப்போ அந்த இலையை காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம பார்க்குற இந்த இலை தான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இலை நல்லா அகலமாக இருக்கும். இந்த பாருங்கள் நிறையா முளைச்சிருக்கு, சின்ன சின்ன இலைகள் இருக்குது, பெருசாக இருக்குது. இதில் தான் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பூ கட்டி கொடுப்பாங்க. ஆனால் இது சாப்பாட்டுக்கு பயன்படுத்த முடியாது, விருந்துகளுக்கு பயன்படுத்த முடியாது. அது வாழை இலை தான். ஆனாலும் இதில் கறி, மீன் இந்த மாதிரி பொருட்களும் கொடுப்பாங்க. அதே மாதிரி பூ கட்டி கொடுப்பாங்க. ஏதாவது சின்ன சின்ன கடைகளில் நம்ம பொருட்கள் வாங்கினான்னு கொடுப்பாங்க. இது இப்போ உள்ள தலைமுறைக்கு தெரியுமான்னு தெரியாது. ஆனால் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது அதிக பயன்பாட்டில் இருந்த ஒரு விஷயம். அதனால் இப்போவும் நிறையா கிராமங்களில், நிறையா வயல்களில் அந்த மழைக்காலங்கள்லாம் இது நிறையா முளைக்கும். இந்த பாருங்க அழகா இருக்கும். இதை அப்படியே இதோட கட் பண்ணிட்டு இதில் வச்சு கட்டி வாழை இலையுடைய அந்த நாரை வச்சு கட்டிடுவாங்க. கட்டிட்டாக்க அது அழகாக அப்படியே சேஃபாக இருக்கும். சாப்பாடுகள்லாம் கூட கட்டுவாங்க. சில நேரங்களில் சின்ன சின்ன சிற்றுண்டி வகைகளை பெரிய அளவு கட்ட முடியாட்டினாலும் சிற்றுண்டிகள்லாம் அதில் கட்டலாம். அப்போ இதெல்லாம் பயன்படுத்தலாம். வீடுகளில் ஒரு ஏதோ விசேஷ காலங்கள்லாம் இதெல்லாம் பயன்படுத்தலாம். எந்த ஒரு நச்சும் கிடையாது. இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு டாக்ஸிஃபிகேஷன் உள்ள ஒரு பொருள் தான் இது, வாழை இலை மாதிரி. ஏன்னா இதில் பச்சையம் இருக்கிறதுனால கண்டிப்பாக டீடாக்சிஃபிகேஷனாக நம்ம பயன்படுத்திக்கலாம் இது. அப்போது இந்த விஷயங்கள்லாம் மற்றவங்களுக்குலாம் தகவல் சொல்லுங்கள். இது மாதிரி உங்கள் பகுதியில் இருந்தால் பயன்படுத்துங்கன்னு. ஏன்னா நம்ம மண்ணின் வளத்தை காப்பாற்றுறதுக்காக வெறும் மருத்துவம் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி வாழ்வியல், இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதனால் இந்த புதிய தலைமுறை குழந்தைங்களுக்காக நான் இப்போ இந்த விஷயம்லாம் சொல்கிறேன். நான் என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.